ஏடி கண்ணகி, உங்க அம்மா வெளியிலே விட மாட்டாவல, எப்படி நீ வெளியில வந்தா? இடி மக்கா, இன்னைக்கு ஒரு கல்யாணம் விடுடி, அதான் எங்க அப்பா எங்க அம்மையும் போயிட்டாவ, என்னையும் கூப்பிட்டாவ. நான் இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்துட்டேன் பார்த்துக்க. அந்தால அபி சுபி கூட போய் விளையாடுன்னு சொன்னாவ, அந்தால வந்துட்டேன் பார்த்துக்க. ஏடி அப்ப நம்ம கூட்டாஞ்சோறு வைக்க மாட்டி, முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் செய்வோம் பத்தியா, அப்படி கூட்டாஞ்சோறு ஆக்குவோமா? ஆளாளுக்கு ஒரு ஆளுக்கு வீட்டுல இருந்து ஒரு பொருளா எடுத்து வச்சுட்டு சமைச்சு சாப்பிடுவோம் மாட்டி. ஆமாக்கா, அப்படி பண்ணுவோம். நானும் ஏதாவது எங்கள் வீட்டில இருந்து கொண்டு வரேன், நம்ம அப்படி சமைச்சு சாப்பிடுவோமா? எம்ம தாயே, உங்கள் அம்மாட்ட இருந்துக்க ஒன்றும் வேண்டாமா? உங்கள் அம்மாட்ட ஆடுறதுக்கு எங்களுக்கு உயிர் கிடையாது. வேற எங்கள் அம்மாட்டெல்லாம் வந்து உங்கள் அம்மா ஏதாவது பற்ற வச்சு விட்ருவாவே, என் மாட்ட இருந்து அதை வாங்கிட்டாவே இதை வாங்கிட்டாவேன்னு. நாங்கள் வேணா செஞ்சு தரோம், நீ சாப்பிடு. அக்கா நானும் வரேன்க்கா, நானும் ஏதாவது எங்கள் அம்மாட்ட சொல்லி கொண்டு வரேன். சரி, யார் யார் வீட்டில இருந்து என்ன பொருள்லாம் கொண்டு வரைய? எங்க அம்மா மீன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நான் எங்க வீட்டில இருந்து கொஞ்சம் அரிசி பருப்பு வேற ஏதாவது காய்கறி கிடந்தனாலும் எடுத்துட்டு வரேன். நீங்களும் ஆளாளுக்கு வீட்டில் போய் வேற ஏதாவது பொருட்கள் இருந்தனா எடுத்துட்டு வாங்க, சரியா? சரி மக்கா, நானும் என்னதெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். எப்படி எங்கள் தாத்தா கொண்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கி போட்டிருப்பாரு, அவர் காய்கறி வியாபாரம் தானே, அதனால ஓரளவுக்குள்ள காய்கறி எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன்னு. சரி மக்க, சீக்கிரம் போவோம். வேற நம்மளுக்கு நேரம் ஆயிட்டுனாக்கி மத்தியானத்துக்கு பிறகு இங்கே எல்லாம் நெட்டவழி அத்தை எல்லாரும் அங்கே கதை பேசக்கு வந்துடுவோம், மாதிரி நம்மளை விரட்டி விட்டுருவாங்க. அதனால சீக்கிரம் செய்வோம். சரி சரி போவோம், சீக்கிரம் போய் எடுத்துட்டு வருவோம். எப்படி மக்கா, இவ்வளோ பொருள் நம்மகிட்ட கிடச்சிருக்கு, எப்படியும் அழகாக சமைச்சிடலாம். இதில் காய்கறி அரிசி பருப்பு எல்லாம் இருக்கும். சீக்கிரம் வந்து தீபத்தை வைப்போம். இப்படி தீப்பெட்டி எடுத்துட்டு வந்தீங்களா யாராவது? ஆமாம் மக்கா, அதெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. சரி சீக்கிரம் வாங்க, பற்ற வைப்போம். இடி சோனி, எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. ரோஸ் பூ, ஒன்னையும் சேர்த்து தான், நீனும் ஒதுங்கி நில்லு, தீயலுக்குள்ள விழுந்துடாத. ஏக்கா அபி, தீ பற்ற வச்சாச்சு, நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, நீ அந்த காய்கறி எல்லாம் வெட்ட அவ்வளோ கூட இருந்து. சரி சரி, 10 நிமிஷத்துல எல்லாம் வெட்டி வச்சிருவேன். தண்ணி கொதிச்ச உடனே எடுத்து போட்டுருவேன். அரிசி நீங்கள் அந்த அரிசியும் பருப்பை தண்ணி கொதிச்ச உடனே உள்ளே போடுங்க, அதுக்குள்ளே நான் காய்கறி வெட்டி கொண்டு வந்துடுறேன். ஏக்கா அபி, பூமாரிக்கு நல்ல மார்க்கு கிடச்சிருக்கு பத்தியா, 485 மார்க்கு கிடச்சிருக்கு. நீ தான் என்னத்தை படிச்சிய, வெறும் 395 தான் நீ எடுத்து வச்சிருக்கா. பாட்டி தூர, நானாவது எப்படியாவது அம்மா என்னையும் படிக்கிறதுக்கு தான் விடுவா. ஆனால் பூமாரி நல்ல மார்க் வாங்கலன்னா அவளை படிக்கவே விட மாட்டா வட்டி. வீட்டில் மாடை பாரு ஆட்டை பாரு வாழை முனைன்னு சொல்லி வீட்டிலே வச்சிருவாங்க. அவளே கவலைப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தா. இனி ஏதாவது மெரிட்டில் படிச்சிருவா பத்தியா, நீ அதனால தான் அவள் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா. ஆமா கண்ணகிக்கா, நீ ஏன் முண்டகனை உருட்டிட்டு இருக்கா? உனக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லவே இல்லையே. இது அபி, எனக்கு எவ்வளோ மார்க்குன்னு அவளுக்கு தெரியாதோ? அப்போ நான் என்னத்தையா ஒரு பிட்டை போடுங்க, நீ அவள்கிட்ட ஒன்றும் சொல்லிடாதேன்னு. சரி சரி, நீ நடத்து. சுபி, அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வந்து 450 மார்க் பார்த்துக்க. அதனால வெளியில் யாரும் சொன்னால் கண்ணு வைப்பாக வேண்டிய, அதனால தான் நான் யாருக்கிட்டேயுமே என் மார்க்கை பற்றியே சொல்லலை. இது அண்ட புழுகுனி, 290 மார்க்கு ஒரேடே 450ன்னு சொல்லிட்டீட்டி. இது மக்கா, என் மானமே இதில் தான் இருக்கு. இந்த பொட்டு பொடி சோளுக்கிட்ட வச்சு என் மானத்தை வாங்கிறாத. லாவெண்டர் பூ, கொஞ்சம் தள்ளு. எக்கா கோவலன் கண்ணகி, உனக்கு எத்தனை மார்க்கு? 450. ஐயோ, இந்த எலும்பு வேற வந்துட்டானே, எப்படியும் ஒட்டு காட்டு ஏதாவது கண்டுபிடிச்சி தான் கேட்பான். இப்போ என்ன சொல்லதுக்கு? ஆமாம் ஆமாம், ஏன் இப்படி சந்தேகமாக கேட்கா? சரி சரி, எங்களுக்கு வேலை இருக்குவோம், வேலையை பார்த்துட்டு போவா நீ. இல்லை சுபினு, சும்மா இருல, அவள் என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்கா, நீ என்னத்துக்கு வந்து சொல்லதுக்கு பார்க்க? உனக்கு தெரியுமா அவளுக்கு எவ்வளோ மார்க்கு? நீ பின்ன இப்போதான் அவ அம்மாவே அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தாவ. ஆளே காணல, காலையில எங்கேயோ ஓடி போயிட்டா, அவளுக்கு பம்பை முடிய பிடிச்சி கரைக்கு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காவ. இப்போ அவ அப்பா வருவாவ. நீ எங்க அடுப்பில் தீயெல்லாம் பற்ற வச்சு நல்லா அடிச்சுட்டு இல்லைங்க. இல்லை சுபின்னு உண்மையால சொல்லுவா, எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டான்னு. காலையில வேலைக்குள்ள போயிருந்தாவ. காலையில வேலைக்கு தான் போயிருந்தாவ, ஆனா அவளுக்கு கையால் வரலையா, அதனால வீட்டுக்கு வந்தாச்சு. ஏடி அபி, எனக்கு பயமா இருக்குட்டி, எங்க அப்பா எப்படின்னு அடிச்சே கொண்டுவிடும். சரி, நீங்களே கூட்டாஞ்சோரெல்லாம் பொங்கி தின்னுங்க. சரி சரி, சோறு ரெடி ஆயிட்டா, எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க, எல்லாருக்கும் வீட்லயும் தேடியாச்சு. என்னத்துக்குல நீ ஒத்தைக்கு ஒழிச்சிருந்துங்களா நீ பார்க்குறியோ? நீ கல்ல நீ ஏதோ அவளுக்கு வீட்லேயே தேடினவனே நடிச்ச மாதிரி தான் இருக்கு.
இது கண்ணுக்கு இருட்டி ஒரேடியே சாப்பிட்டுட்டே போயிடலாம். இவன் எப்படியும் அடி கிடைக்கிறது உறுதியாகி போச்சு. அதை நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாவே அடி வாங்கினா அப்பதான் சின்னையா இருக்கும். ஏன்ட்டு சொல்ல மாட்டா, நல்ல சொல்லுவா. உன்னை யாருமே அடிக்கவே மாட்டாவ, ஒன்றும் செய்ய மாட்டாவ, செல்ல பிள்ளையா வளர்க்காவ. அதனால நீ இதான் சொல்லுவா, இதுக்கு மேலேயும் சொல்லுவா. யாரட்டி செல்ல பிள்ளையா வளர்க்காவ? வீட்டுள்ள வந்து பாரு, எல்லாரும் அடி வாங்கதான் செய்யும். சரிக்கா, வள பேசிட்டு கிடக்காதுங்க. நீ யாரும் அவ பொடு பொடுன்னு சாப்பிட்டு எடுத்துட்டு கிளம்புவோம். சரி வா கண்ணகி, சாப்பாடெல்லாம் இறக்கி எடுத்து வைப்போம். இது என்ன மன கூட்டி, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. ஒரு தட்டுல குவாரி தாங்கட்டி. எம்மோ நல்ல நாக்க துணுக்க போட்டுட்டு வந்துருவாம்மா. எல்லாம் எந்த விஷயத்துலயும் முதல்ல வரமாட்டா, கடைசி நேரத்தை திங்கிறதுக்கு மட்டும் ரெடியா வந்துருவான். சரி சரி, எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைங்க. ஞம் 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 ஞம்
ஏட்டி நான் சும்மா சாப்பாடு டேஸ்டா இருக்குன்னு ருசிச்சு சாப்பிட்டேன். அதுக்குன்னு எல்லாரும் எதுக்கிட்டே அந்த சத்தத்தை கொடுக்குறிய? சத்தம் கொடுத்தாதான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு அர்த்தம். எல்லாரும் அப்படிதான் ஏதாவது ஒரு சத்தம் கொடுப்பாங்க. அதான் நமக்கு தெரிஞ்சே போல நம்ம இந்த சத்தத்தை கொடுத்துருவேன்னு பேசாம சாப்பிடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குமே வேணுமா அந்த கூட்டாஞ்சோறு? என்னதோ மொக்கையா காமெடின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிண்ணே, போமா எல்லாரும் சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்புவோம். ஆமா லாவெண்டர் பூ, உன் ஹேர் ஸ்டைல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இது யார் பண்ணி விடுறது, உங்க அம்மையா? சீ போங்கண்ணே. அடக்கடவுளே, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சீ போங்கண்ணேன்னு சொல்லிட்டு போற. சரி சரி போவோம் எல்லாரும். என்னங்க, வயலுக்கு ஒரு நல்ல சம்பந்தமும் அமைய மாட்டேங்க. மனசுக்கே ஒரே சங்கடமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரோக்கரும் வந்து ரூபா வாங்கிட்டு போகிறான்னு தவிர ஒரு துப்பம் இல்லை கண்டியலா. ஆமாம் பத்மா, எனக்கும் அதான் ஒரே யோசனையாக இருக்குது. டெய்லி ஒருத்தன் வாரான், துப்பு கேட்டாவது வராங்க. வந்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்களே தவிர ஒரு அணக்கம் இல்லை. சொந்த பந்தத்துலேயும் பார்த்தாலும் பயலுக்கு படிப்பு இல்லைங்காங்க. அந்த நாளையிலேயே ஒரு டிப்ளமாவது போகலன்னு சொன்ன பிறகு போனாம்ல. மார்பிள் வேலை எடுத்து செய்யான்னு சொன்னாலும் பிள்ளைகளும் சம்மதிக்க மாட்டாங்க. என்னத்தை சொல்லு. ஆமாங்க, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, தோப்பு துறவு எல்லாமே இருக்குது. இருந்தும் பிள்ளைக்கு வயசு போயிட்டுருக்கு கண்டியலா. அதை நினச்சாதான் வேதனையாக இருக்குது. ஏதாவது விசாரிக்க வந்தாலும் கோழி சொல்லி விட்ருக்கான்னு வச்சேன். சரி வருத்தப்படாது. அவனுக்குன்னு ஒருத்தி இனி பிறந்தா வரப்போறா, பிறந்திருப்பா தானே வருவா. அம்மா வாட்டி அந்த பாதை வழியா ஓடி போயிடுவோம். இந்த வீட்டில் உள்ள வெளியில தான் இருந்தானே இளநீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா இரு சுபினா, அதையும் நம்மளை பார்த்தாச்சு. எதுக்கு நம்ம உடனே எல்லாம் களவாண்டுட்டு நிற்கும்? வா பேசாம. ஏ பத்திராளி, தூரமாம்மா போயிட்டு வரா. நல்லா இருக்கிறியா? பிள்ளைகள்லாம் சும்மா இருக்கா? பார்த்து எத்தனை நாள் ஆகும் பத்தியா? முன்னாடி அடிக்கடி இருந்தாலும் வருவா, இப்போ வரத்து போக்கு ஒன்றும் இல்லை. இங்கே நடந்து தோப்பை வித்துட்டியலாமா இப்போ? ஆமா பத்மாக்கா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஆமா, இதை வித்து தான் வீட்டு பின்னாடி விளையாடுச்சு. அதனால அதை 3 சென்ட் தானே இருந்து பின்னாடி ஒரு 3 சென்ட் வாங்கி போட்டோம். பார்த்துடுங்க. ஆமா, உன் மாப்பிள்ளை எங்கம்மா காணவே இல்லை. தியாத்துக்கு கதி இல்லைன்னு சொன்னாவ கொள்ளாம இப்போ. ஆமாண்ணே, இப்போ ஒரு பிரச்சனை இல்லை. வெளிநாட்டில் வச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு பற்றியெல்லாம், அதுலேருந்து ஒரே கால் வலி வேதனை நிற்கிட்டு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து இப்போ கொஞ்சம் நடக்குவாங்க செய்யாவ. அதனால் வேலைக்கு ஒழுங்காக போக முடியாது. பார்த்துடுங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி போயிட்டுருக்கு. இப்போ வத்தல் 2 திரிக்க வேண்டியே இருந்து. அதான் இவனு வேற லீவா, எங்கள் வீட்டில் போட்டு போனாலும் அங்கே பயக்க கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு தெரியும். அதனால் கூட்டிகிட்டு போய் திரிச்சிட்டு வர. இந்த வழினா சாட்டாக இருக்கும் பற்றியெல்லாம், அந்தால தான் இந்தால வந்தோம். அதனால என்னம்மா தாராளமாக வாங்க. சரி வாங்கின வந்து ஆளுக்கு ஒரு இளநி குடிச்சிட்டு போங்க. இந்த வெக்கைக்கு ஒரு இளநி குடித்தாலும் ஆற்றுல தான் இருக்குது. தர்பூசணி சீசனே இருக்குது பற்றியா? கிலோ வந்து ரொம்ப விலை குறைச்சி 10 ரூபா 15 ரூபான்னு தான் விற்கானுவேன். பின்ன நாங்கள் இதில் இளநியும் தேங்காய் வெட்டணும் பார்த்துக்க தோப்பில். அதில் 1 கிலோ இளநி வெட்டி அவன் பயலுக்கும் கேட்டோம். அவனுக்கு வேண்டான்னு அதில் நாங்கள் 2 வெட்டி குடிச்சிக்கிட்டே இருக்கோம் பார்த்துக்க. ஐயா ஆமாக்கா, தர்பூசணியும் சும்மா கிடந்தாதான் கிடக்கான. இனிப்பு ரொம்ப குறவு பார்த்துடுங்க. நான் பின்ன அதில் வாங்கி சர்பத்தை போட்டு குடிப்பேன். அது கொள்ளம் தான் இருந்தாலும் இனிப்பு இல்லைன்னு உடனே நமக்கு அது மன இலவியெல்லாம் வாங்கி போட்டால் ரொம்ப தும்பு கிடையாது. அதை எப்பமா ஒருக்கா ஒன்று வாங்கிக்கிடுவேன் பழக்கடைக்கு போகும்போது. ஐயா சுபின்னு என்ன நல்லா இருக்கிறியா? முன்னாடிங்கன்னா அடிக்கடி வருவா டிவி பார்க்க, அதுக்கு இதுக்குன்னு இப்போ ஒரு அணக்கமே இல்லை. அண்ணனும் உன்னை எப்பமாதிரி தேட தான் செய்வான். நீ வராத உடனே சரி அப்போ படிப்பில் பிஸி ஆகிட்டா போலுக்குன்னு நினைப்போம். ஆமாம் அத்தை, படிப்பில் தான் பிஸி. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவோம் பத்தியலா, அதனால ரொம்ப பிஸி. ஏன்னா வெளியிலே போக முடியாது. சுபினு இங்க பாரு, இவா ஒருத்தி. நீ என்ன தேவை கிளம்பிட்டு இருப்பான். என்னைக்குல நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா என்ன புழுகுவா? வீரர்களுக்கு இதெல்லாம் சகஜம் அம்மா. கதையை பார்த்துட்டு சும்மா நில்லு, நான் பேசுறதை கேட்டுட்டு நில்லு. நம்ம இந்த தாத்தா வந்து இவன் மோனுக்கு சம்மந்தம் பேச வந்த வீட்டை, அவனை விசாரிக்க வந்த வீட்டை கோழ சொல்லிட்டு இருந்தார்லாமா, அது சொல்லுவோமா?
ஐயோ மாட சும்மா இல்ல மாதிரி மாசான தாத்தாட்ட போய் சண்டை வந்துடும். நமக்கு தேவையில்லாத கதை. அவர் என்னத்தையும் சொல்லிட்டு போறாரு, நம்ம கதையை பார்த்துட்டு போயிடுவோம். சரி பத்திராளி, உன் துப்புல ஏதாவது பிள்ளைகள் இருக்காமா? பையலுக்கும் சம்மந்தம் பார்த்துட்டு இருக்குங்கண்டியா? ஒன்னும் அமைஞ்ச பாடல. புரோக்கர் எல்லாம் நின்னாங்க ஒரு அணக்கம் இல்லை பார்த்துக்க. சொந்தத்துல பிள்ளைகளும் படிப்பில்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரே சங்கடம். உன் துப்புல பாவப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் போதும் பார்த்துக்க. ஒன்னும் நாங்க எதிர்பார்க்கல. வந்து அவைய நல்லபடியா வாழ்ந்துட்டாங்கன்னா போதும். ஏனே எங்க அக்காளுக்கு மையன் யாருக்க பிள்ளைக்கு பார்த்துட்டு இருக்காவ பார்த்துக்கிடுங்க. நான் வேணா கேட்டு பார்த்துட்டு பின்னாடியே ஜாதக பொருத்தம்லாம் நல்லா பாப்பாவ. அதனால நான் கேட்டு பார்த்துட்டு சொல்லுவேன். ஆமாம்மா, கேட்டு பார்த்துட்டு ஒன்று சொல்லு. இங்கே பார்த்தாலும் கோலை சொல்லி கொடுத்துடுவானு. என்ன கோலை அப்படி சொல்லாங்க? பையனுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்குண்டியா? இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கி கேட்ட உடனே அங்கே 2-3 பேர் இருந்துட்டு கோலை சொல்லி விடுவாங்களாம். அதே போல் துப்பம் எங்களுக்கு வந்துருவு பார்த்துக்க. ஒரே சங்கடம். நம்மளுக்கு 2-3 பேருக்கு மேலே ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்வோம். பின்ன நம்ம பயலுக்கு அமையும் போது அமையுமேன்னு நினச்சிட்டு என் போக்குல இருக்கோம் பார்த்துக்க. ஆமாம்மாம்மா, அந்த மாசான தாத்தா தான் இருந்துட்டு கோழி சொல்லிட்டு இருக்குது. ஐயோ மாசனம்மா, உனக்கு தெரியுமா சுபின்னு? டேய் டேய் சும்மா இல்லை, என்னத்தையா சொல்லி சமாளி, அவரை இழுத்து விட்றாத. எம்மா இவ்வளோ நல்ல பிள்ளையா தானே பேசுவா. பிறகு அதை தான் சொன்னேன் உனக்கு. அப்படி அங்கே கேட்டு இங்கேயும் இங்கே கேட்டு அங்கேயும் இழுத்து விட்டா என்னைக்கிட்டே நல்லா இருக்க முடியும், யாருக்கும் நல்ல பிள்ளையா இருக்க முடியாது. சும்மா வேலையை பார்த்துட்டு இரு. ஐயா அப்படி சொல்லல மாமா, மாசானம் தாத்தா தானே பஸ் ஸ்டாப் கிட்டே இருப்பாவ, அதை தான் சொன்னேன். சரி புள்ள, சரிங்க வாங்க, ஆளுக்கு ஒரு இளநி குடிச்சிட்டு போங்க. ஐயோ வேண்டாக்கா, எங்களுக்கு நேராவும் வத்தல் திரிச்சிட்டு வந்தா நேராவும். பிள்ளைலாம் இனி நாங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு மத்தியானம் சாப்பிட்டாவளா என்ன அதுன்னு ஒன்றுமே தெரியலை. அதனால நாங்கள் வீட்டுக்கு போகணும். நேரமா அவள் சாப்பிட்டா போனது தான் இந்த பாதைக்கு வந்தோம். வந்த வழியில் உங்களையும் பார்த்து நாளாயிட்டா, அதனால பேசிட்டு நின்றுட்டோம். போயிட்டு வரேன், நான் பார்ப்போம். நான் பின்ன எங்கள் அக்காட்ட கேட்டுட்டு பதில் சொல்லேன்னு. சரிம்மா, சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிக்கா. ஏ பத்மா, அந்த நாளையில நானும் இவளுக்கு மாப்பிள்ளையும் தான் சேர்ந்து படித்தோம் பார்த்துக்க. நல்லா படிப்பான். நம்மளுக்கு அப்பவுமே படிப்பு வராமல் போயிடுச்சு. நம்மளுக்கு வராமல் போல நம்ம பையலுக்கும் வராமல் போயிடுச்சு. உங்களுக்கு படிப்பு வரல, நான் எல்லாம் நல்லா படிப்பேங்க. ஆனால் எங்கள் வீட்டில் படிக்க வைக்க வசதி இல்லையா, அந்த எல்லாம் வெளியிலையும் விடலை, வீட்டுக்குள்ளேயே வச்சு அங்கே கிட்ட இருந்த வலை மில்லுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கும் பொம்பளை பிள்ளையே வெளியில் விட விடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாவ. அப்படி நான் வெளியே அனுப்போன்னு கொஞ்சம் போயிட்டு வந்ததே கல்யாணத்துக்கு பிறகு தான். அப்போ என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருந்திருக்காங்கண்டியா? ஐயே, அதுக்குன்னு அப்படி அர்த்தம் இல்லை. வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். அண்ணனுவன் எல்லாரும் நல்லா பாசமாக இருப்பானுவேன். இப்போ அண்ணன் வீட்டுக்கு போனால் என்னன்னா என்ன, அவ்வளோதான். ஃபோன் பேசுறதுக்கு வேற நேரம் கிடைக்கவில்லை. அப்படி ஆகிப்போச்சு நிலைமை. சரி விடு, வருத்தப்படாத. கல்யாணத்துக்கு பிறகு எல்லாரும் அப்படிதான். இன்னொரு புது உறவுன்னு வரும். பிறகு அவியலுக்கும் பிள்ளை குட்டினே ஆகும். பண செலவு தேவைகள் எல்லாம் இருக்கும்போது அடுத்த ஆள்களை பார்த்துட்டு தெரியறதுக்கு நேரமும் இருக்காது. காலமும் நேரமும் அப்படியே ஓடி போயிடும். ஆமாங்க, இப்போ மனசில் இருக்கிறதெல்லாம் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பேரம்பேத்தி எடுத்து அவியல்வெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு நிம்மதியாக போயிடலாம். நமக்கு கழியும் போதே கழியோடைய நாளையிலே எல்லாம் பார்த்துடலாம். கழியாமல் கிடக்க நாளையில் பேர பிள்ளையில தூக்கிடுவோமா எடுத்துக்கிடுவோமா. பார்த்த பாவனுக்கும் வயசு ஏறி போயிட்டே இருக்கு. 32 வயசு ஆவியாச்சு. இனி வயசு யாருவும் பாவா என்னத்தை சொல்ல. சரி பத்திராளி ஏதாவது துப்பு சொல்லலான்னு பார்ப்போம். சரி பத்மா, எனக்கும் வெளியில போகணும், வேலை இருக்கு சரியா? அந்த சொத்து விஷயமாட்டு அதில் மேக்க அந்த அவருக்கு யார் என்னது எனக்கு ஞாபகமும் இல்லை. அந்த மணியாசம் அவருக்கு தோப்புக்கிட்ட ஒரு தோப்புருக்கு பற்றியா அது விளையாடிட்டு இருக்கு. அதை தான் பேசி என்னனையாவது முடிச்சா கொஞ்சம் ரூபா கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ ஓடிக்கிட்டு திரியும் 2 நாளாக. அதுக்கு போகணும் பார்த்துக்க. 3 மணிக்கு வர சொன்னானுவேன். இனி கிளம்பி எடுத்து குளிச்சுட்டு எடுத்துட்டு போச்சுல நேரம் கணக்காக இருக்கும். வா போவோம். ஓய் வேலை ஒன்றையும் பார்க்காம இப்படி சுகமாக வந்து சோபாயில் சாஞ்சி கிடக்குது. சும்மா இருட்டி அம்பிகா, புது சோபா என்ன அழகா இருக்கு தெரியுமா? இப்படி சாஞ்சி இருந்து பழக்கப்பட்டதே இல்லை. கீழே கடந்து ஒரு மாதிரி இருக்கு. என்ன அழகா இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் இருக்க விடுறியா நிம்மதியா நீ? ஆமாம் ஆமாம், சுகமாக தான் இருக்கும். சரி, எல்லாம் நம்ம மூளால் வந்த வாழ்வு. என்னனையோ படித்து எடுத்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா. அதனால ஏதோ வரக்கூடிய வருமானத்தில் நம்மளாம் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அது சரிதான். என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பத்தியா? படிக்க வச்சதுக்கு ஒரு பலனா இருந்துட்டு. அடுத்த வெள்ளிக்கிழமை வாரான்னு சொன்னாலியா நீ? ஆமாங்க, ஃபோன் பண்ணி கேட்கணும். கேட்டுட்டு இப்போ அவளுக்கு பண்டம் அந்த முந்திரி கொத்து அச்சு முறுக்கெல்லாம் பிடிக்கும் பற்றியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுட்டு வைக்கணும் கொண்டு போகிறதுக்கு. வயசும் போயிட்டு இருக்குண்டியா? சம்பந்தங்களும் பார்க்கணும், என்ன செய்யன்னு தெரியல.
ஒரு கவர்மெண்ட் வேலை பயலுக்கு இருக்கக்கூடியது போல தான் பார்க்கணுங்கண்டியா புரோக்கர் விட்ட சொல்லிச்சு. புள்ள வரட்டுங்க, அவளுக்கு ஏதாவது மனசுல ஏதாவது ஆசைகள் எண்ணங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கிடணும். நிறைய இடத்துல பிள்ளைகளோட சம்மதம் கேட்காம பண்ணி 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 கடைசியில் பிரச்சனையில் வந்து நிற்க. அவள் வரட்டு, அவள்கிட்ட கேட்டுட்டு கலந்து நம்ம ரெண்டாவது புரோக்கர்கிட்ட பேசலாம் என்ன? சரி அம்பிகா, சரி சரி. கொஞ்சம் இந்த சோபாயில வந்து என் பக்கத்துல தான் இறான். ஆமாம், காலம் போன காலத்தில் பக்கத்தில் வந்து இருக்கணும். அப்படி என்ன காலம் பேச்சு எனக்கு? எனக்கு 47 வயசு ஆகும். இதெல்லாம் ஒரு காலமா? நடிச்சிட்டு கிடக்காம சும்மா இரும். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண